ஹாய்ப்பா, குட் மார்னிங். இன்றைக்கி காலையிலேயே பாலை காய்ச்சிட்டு டிகாஷன் ஊற்றியாச்சு. இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன கட்ட போகிறோன்னா, சிம்பிளாக சப்பாத்தி தான் கட்ட போகிறோம். சப்பாத்திக்கு மாவு போட்டாச்சு. கோதுமை மாவு கொஞ்சமாக இருந்ததுனால கூட கொஞ்சம் மைதா மாவு சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைதா மாவும் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. இந்த அளவு போதும்பா. இப்போ இதை நல்லா சுடுதண்ணி ஊற்றி பிசைஞ்சோம்னா சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்டாகவே இருக்கும். அதனால் கொஞ்சமாக சுடுதண்ணி ஊற்றிட்டு நம்ம எப்போவுமே பிசைஞ்சோம்னா ஃபஸ்ட்டு சூடாக ஊற்றிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அது அப்புறம் லைட்டாக நார்மல் வாட்டர் தெளித்து நீங்கள் இது பண்ணிங்கன்னா சூப்பராக சாஃப்டாக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன். ஏன்னா தண்ணி கொதிக்க இருக்கு இல்லையா, அதனால் இப்போ சூப்பராக சாஃப்டாக நல்லா அடித்து பிசைஞ்சிக்கலாம். இன்றைக்கி சப்பாத்தியும் முட்டைக்கறியும் தான் பண்ண போகிறோம். முட்டை ஆல்ரெடி வேக வச்சாச்சு. இப்போ சூப்பராக கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நீங்கள் எப்போவுமே சப்பாத்தி செய்கிறதா இருந்தால் சுடுதண்ணி ஊற்றி இல்லைனா சூடான பால் ஊற்றி செய்யுங்க. தண்ணி ஊற்றி செஞ்சோம்னா நல்லாயிருக்கும். பால் ஊற்றி செஞ்சோம்னா கொஞ்சம் புளிச்ச மாதிரி இருக்க மாதிரி எனக்கும் அப்படி ஃபீல் ஆகும். இப்போ முக்கோணமாக சப்பாத்தியை திரட்டி சுட்டாச்சு. சரி, அப்போ ரவுண்டாக போடுற மீன் எனக்கு அந்த பிரியாக வரா மாதிரிலாம் திரட்ட வராது. சப்பாத்தி திரட்ட கொஞ்சம் கஷ்டம்தான் படுவேன் நான், உண்மையை சொல்லணுன்னா. இப்போ சப்பாத்தி சுட்டு வச்சாச்சு. இப்போ தொட்டுக்க என்ன பண்ண போகிறோன்னா, முட்டை கிரேவிக்கு என்னென்ன வேணும்னு பார்த்துடலாம். அதுக்கு வெங்காயம், தக்காளி இது ரெண்டுத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். கட் பண்ணி போட்டால் அது வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் கிரேவி மாதிரி செய்யணுன்னா அரைச்சி போட்டிங்கன்னா கிரேவி நிறையா வரும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதை நல்லா நம்ம அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு கடாய் வச்சுட்டு நம்ம இதை அப்படியே ஃபஸ்ட்டு ஊற்ற வேண்டியது தான். கடாய் எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம இதை ஊற்றிக்கலாம். நல்லா இது கொதிக்கட்டும். இது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் வெறும் மிளகாத்தூள் தான் சேர்ப்பேன். அதனால் குழம்பு மிளகாத்தூள் வேணால், கலர் ரொம்ப நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கருவேப்பிலை இதை சேர்த்துக்கலாம். இப்போ இதுவுமே நல்லாவே கொதிக்கட்டும். இப்போ வெறும் மிளகாத்தூள் உங்களுக்கு காரம் எப்படி தேவையோ அதுக்கு தகுந்தபடி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா ரெட்டிஷாக இருக்குது பாருங்கள். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி வச்சுட்டு முட்டை என்னாச்சுன்னு 10 முட்டையை தோல் உரித்து ரெடி பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் மூடி வச்சா தான் பச்சை வாசனை போகும்ப்பா. நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிடலாம். இப்போ ஓரளவு சுண்டி இதுவாக இருக்கு இல்லையா, அந்த டைமில் நம்ம முட்டையும் வெந்துருச்சு. வேகமாக உரிச்சு இதில் போட்டுடலாம்ப்பா. முட்டை சில நேரம் உரிக்கிறதுக்கு ஈஸியாக வரும், சில நேரம் அந்த ஓடு அப்படியே ஒட்டிக்கும். எனக்கு கொஞ்சம் காலையில் உரிக்கிறது கஷ்டமாக தான் இருந்தது. ஒரு சில முட்டை ஈஸியாக உரிக்கிறதுக்கு வந்தது, ஒரு சிலது அப்படியே ஓடோடு அந்த இது பிஞ்சிக்கிட்டு வந்தது. சரி, கடகடன்னு அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சிடலாம். நான் முட்டையை அப்படியே போட்டுக்கிட்டே உரிச்சிக்கிட்டே இது பண்ணிக்கிட்டே அப்படியே சப்பாத்தியும் தட்டி சுட்டிகிட்டு இருந்தேன். இப்போ சப்பாத்தி மாவு கொஞ்சம் தான் பசந்தனால சப்பாத்தி ஓரளவு சுட்டு முடிச்சாச்சுப்பா. இப்போ லஞ்ச் பாக்ஸ் கட்ட வேண்டியது தான் நம்ம வேலை. இப்போ முட்டை கிரேவியும் ரெடி, சப்பாத்தியும் ரெடி. லஞ்ச் பாக்ஸ் கட்டிடலாமா? அவள் ரைஸ் வேணுமா இல்லை சப்பாத்தி சிம்பிளாக செய்யுங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டா. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அவள் ரொம்ப இது வேணும் அது வேணும்லாம் மெனக்கிட மாட்டேன். உங்களால் என்ன முடியுமோ செய்யுங்க. காலேஜில் சாப்பாடு தருவாங்க, ஆனால் அது இவளுக்கு ஒத்துக்கலை. அதனால் வீட்டிலேருந்து சிம்பிளாவது வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். அதனால் அட்லீஸ்ட் 3 முட்டையாவது சாப்பிட்டா தான் ஓரளவு பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கப்பல் பண்ணி 3 முட்டையை வச்சிடுறது. இப்போ நம்ம கிச்சன் இந்த அழகில் தான் இருக்குது. 2 பாத்திரம் தான் யூஸ் பண்ணால் அது 2த்தையும் கையோடு கழுவி ஃபுல்லாக சிங்கெல்லாம் சோப்பு போட்டு கழுவி மேடையெல்லாம் சூப்பராக தொடச்சாச்சுப்பா. காஃபியும் நான் கேப்பில் குடிச்சிட்டேன் நான். சிங்க்கு இப்படி இருக்கும்போது தான் நமக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. இப்போ கிடைக்கிற டைமில் அவள் கிளம்புறதுக்குள்ளே கோலம் போட்டுட்டு வந்துடலாம். கடகடன் வாசலை பெருக்கி கோலம் போட்டு எங்கள் நாய்க்குட்டி குறுமுகில்களை சிறுமுகைகளில் யார் தூவினார், மழை கொண்டு கவிதை தீட்டினார், இளம் பிறையின இதழிடையினில் யார் சூட்டினார், சிரித்திடும் சிலையை காட்டினார். எறும்புகள் சுமந்து போகுதே சர்க்கரை பாறை ஒன்றினை, இருதயம் சுமந்து போகுதே இனிக்கிற காதல் ஒன்றினை, என் சின்ன நெஞ்சின் மீது இன்ப வாரமேற்றி வைத்ததார். வானோடு தீட்டி வைத்ததா
நிலாவை கூட்டி வந்ததா கம்பன் சொல்ல வந்து ஆனால் கூச்சம் கொண்டு